வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள வீடியோ வந்து அதாவது ட்ரேடிங் வியூவில் வந்து எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ட்ரேடிங் வியூவில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை தெரியல, நான் நமக்கு இது வரைக்கும் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து நான் வந்து எடுத்ததில்லை, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். ஓகே. என்னன்னா நீங்கள் வந்து உங்கள்ட்ட வந்து இப்போ செரோதாவோ இல்லைனா வந்து ஏஞ்சலோ எந்த ஒரு நீங்கள் ப்ரோக்கிங் வச்சுருந்தீங்கனாலும் அந்த ப்ரோக்கிங்கோட வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் மூலமாக கூட அதை பண்ணலாம். ஸோ இதே மெத்தடு தான் மொபைல் மூலமாக பண்ணுறதுலையும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த எந்த இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுடைய இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உதாரணத்துக்கு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த நிஃப்டி வச்சு பார்க்கலாம். நிஃப்டியில் நீங்கள் வந்து இப்படி இல்லை, அந்த 3 டாட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த 3 டாட்டில் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின், அதாவது ஆப்ஷன் செயின் இருக்கா, இந்த ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகட்டும். அது நேராக சென்சிபிள்குள்ளே போகும், வெயிட் பண்ணுங்க. லோட் ஆகிட்டு இருக்கு, 1 மினிட். ஓகே, இப்போ நமக்கு வந்து இதில் வந்து ஆப்ஷன் செயின் சென்சிபிள்குள்ளே நம்ம வந்து சைட்குள்ளே போகிறோம். நேராக அந்த இதை லைட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ரைட் சைடு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அது வந்து இந்த புது விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஒரு நிமிஷம், எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆனவுடனே அப்படி லைவாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி தான் நம்ம வந்து மொபைலில் எடுக்கிறது. மொபைலில் நம்ம வந்து ஆப் வச்சுருப்போம். ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கீழே இதே இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, இதே மாதிரி தான் ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நேராக சென்சிபிள் சைட்ஸுக்குள்ளேயே போயிடும். லோட் ஆகட்டும். ஸோ நான் நெட்டு கம்மியாக இருக்கனால எனக்கு இதாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு லோட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பூரா வந்து இப்போ ஆப்ஷன் செயினுடைய அது தேவையில்லை. இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதில் இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஃபோன் இருக்கா, இன்ஃபோன் வருதா, இந்த இன்ஃபோ பக்கத்தில் ஒரு இது மாதிரி இருக்குது, ஏரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் நமக்கு லாகிங் ஆகிடும். அதாவது என்ன, செரோதாவுடைய அக்கௌண்ட் வச்சு இது லாகிங் ஆகிடும். லோட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கிறனால லோட் ஆகுது, லேட் ஆகுது. இப்போ இது நீங்கள் வந்து கொஞ்சம் நெட்டு ஸ்பீடாக இருக்குது, இல்லை ஆப்பில் மொபைலில் நம்ம பண்ணுறோன்னா இது ரொம்ப ஈஸியாக லோட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து நிஃப்டினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, நம்ம நார்மலாக வந்து சென்சிபிளில் போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கும் இதில் இந்த சார்ட் வழியாக பார்க்குறதுக்கும் லைவாக நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ப்ரைஸ் வந்து பாருங்கள், எந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து லைவாக வந்து ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குது, நமக்கு எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும், எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து இதை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நான் வந்து நிறைய டைம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வீடியோலையுமே நம்ம வந்து சென்சிபிளில் வச்சுல இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நிறையா நாட்கள் நம்ம வந்து
வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ நான் புதுசாக அந்த பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவில் முன்னாடி இருக்கிற டெய்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சார்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த சார்ட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் வியூவில் வந்து எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கேட்குறாங்க. இதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாத நண்பர்கள் யாரும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் நம்ம இந்த சைடில் வந்து ப்ரைஸஸ்லாம் வர்ற மாதிரி என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட் ஏன்னா இது வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டில் நான் வந்து இது வச்சுருக்கேன், நான் வந்து பிளாக் கலர் வச்சுருக்கனால எனக்கு வந்து இது வர மாட்டேங்கி. இப்போ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து டெக்ஸ்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் கலரை வந்து கீழே அப்பியரன்ஸ்ன்னு இருக்கும். டெக்ஸ்ட் கலரை வந்து நீங்கள் வந்து ஒயிட்டில் கொடுத்துக்கோங்க. ஒயிட்டில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து இந்த ப்ரைஸ்லாம் வந்து என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்க எல்லாமே தெரியும். அதை தாண்டி நீங்கள் இந்த மாதிரி இதில் வச்சு பார்த்துட்டாலே இந்த ப்ரைஸ் வந்துடும். இல்லை இந்த தெரியுதா, கால் ஆப்ஷனில் எத்தனை எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புட்டில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு மார்க்கெட் வந்து இந்த இடங்கள், அதாவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த 22,700 அப்படிங்கிறது சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்னா, அப்போ இந்த 22,700 கிட்ட நம்ம வந்து மார்க்கெட் லைவாக வரும்போது என்ன மாதிரி டேட்டாஸ் அங்கே மாறிக்கிட்டு இருக்கு, கால் சைடில் அதிகமாகுதா புட் சைடில் அதிகமாகுதா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ கால் சைடு வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து ஒரு இண்டிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை கால் சைடுடைய டேட்டா வந்து கம்மியாகிட்டே இருக்குது, புட் சைடு வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா அப்போ அந்த 22,700 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இதோடைய வீடியோ வந்து டெய்லி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி பார்க்குறது, ஆப்ஷன் செயினை வச்சு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு கால்குலேஷன் பண்ணி அதை மார்க்கெட் ப்ரொஃபைலில் அந்த லைனை ட்ரா பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அது கூட தான் இதை மிங்கிள் பண்ணி பார்க்க சொல்கிறோம். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு வருது. இப்போ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ரேட் நடந்தது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,700 அப்படிங்கிறதா மார்க்கெட் ஓப்பனிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து ஓப்பன் ப்ரைஸு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் இது வந்து சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இடம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட், இந்த இடம் கால் வந்து நமக்கு டேட்டா வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுதா புட் சைடில் ஜாஸ்தி ஆகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த இது. ஸோ இதை நம்ம வேற சாதாரணமாக நிறைய சைட்டில் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி செட்டப்போட அதாவதுன்னா இந்த பேக்ரவுண்ட் ஷார்ட்டோட நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கிளாரிட்டியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து இதை எடுக்கணும். இதை நீங்கள் மொபைல்லையும் இதே மெத்தடு தான், மொபைல்லையும் நம்ம இதே மெத்தடு தான். ஸோ இதே தான் நம்ம வந்து இதில் லேப்டாப்பில் பண்ணது தான் நமக்கு வந்து மொபைல்லையும் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.